Good afternoon. Good afternoon, sir. Thank you, sir. உங்களை அறிமுகப்படுத்திக்கோங்க. உங்கள் நேம் சொல்ல வேணாம். உங்களை அறிமுகப்படுத்துங்க. நான் சிவகங்கை மாவட்டத்திலிருந்து வரேன். நான் காரைக்குடி அழகப்ப செட்டியார் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜியில் சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேன். 2019 டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ்க்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன் சார். சிவகங்கை மாவட்டம். ஸோ உங்கள் மாவட்டத்தோட சிறப்புகளாக ஒரு 5 விஷயம் சொல்லுங்கள். சார், ஹிஸ்டாரிக்கலாக பார்த்தோம்னா வீரமங்கை ராணி வேலு நாச்சியார் வந்து சிவகங்கையை வந்து ஆண்டிருக்காங்க. அதுக்கடுத்து இப்போ சமீபத்தில் கண்டெடுக்கப்பட்ட அகழ்வாராய்ச்சி கீழடி வந்து சிவகங்கை மாவட்டத்தில் தான் இருக்குது. அது போக வேட்டங்குடி பேர்ட்ஸ் சாங்சுரி வந்து சிவகங்கை மாவட்டத்தில் இருக்குது. வைகை ரிவர் வந்து சிவகங்கை மாவட்டத்தை கடந்து தான் ராமநாதபுரத்துக்கு போகுது. அப்புறம் செட்டிநாடு ஆர்கிடெக்சர் வந்து ஃபேமஸ். கானாடு காத்தான் பேலஸ், ஆத்தங்குடி டைல்ஸ், இதெல்லாம் சிவகங்கை மாவட்டத்தில் தான் சார் இருக்குது. பொதுவாக வந்து உங்கள் சிவகங்கை மாவட்டம் வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் அடர்த்தி டென்சிட்டி மிகவும் குறைந்த மாவட்டமாக பார்க்கும். அதற்கான ஜியோகிராஃபிக்கல் ரீசன்ஸ் சார், வாட்டர் ஷார்ட்டேஜ் வந்து அதிகமாக இருக்குது சார். அது போக கிளைமேட் வந்து மோஸ்ட் ஆஃப் த இயரில் வந்து ட்ரை கிளைமேட்டாக தான் இருக்குது. அது வந்து ரீசனாக இருக்கலாம் சார். இன்னும் டெவலப்மெண்ட்டும் இன்னும் ஆகாமல் தான் சார் இருக்குது. ஐடி பார்க்ஸ்லாம் இன்னும் சிவகங்கையில் எதுவுமே இல்லை சார். எம்ப்ளாய்மெண்ட்டுக்கான அந்த ப்ராபபிலிட்டி வந்து கம்மியாக இருக்குது சார். ஸோ அதனால தான் வெளிநாடுகளுக்கு நிறைய போகிறாங்களா மக்கள், பகுதி மக்கள் வந்து இருக்கும் சார். அது ஒரு ரீசனாக இருக்கும் சார். எம்ப்ளாய்மெண்ட் இங்கே கம்மியாக இருக்கனால அதை தேடி அங்கே போகலாம் சார். இந்த செட்டிநாடு அரண்மனை சொல்லிங்க பார்த்தீங்களா, இந்த செட்டிநாடு அரண்மனை ஏன் உங்கள் பகுதியில் மட்டும் அதிகமாக இருக்குது? அதற்கான காரணம் என்ன? அதற்கான ஆர்கிடெக்சர் சிறப்பானது. நீங்கள் பிஇ சிவில் அந்த ஆஸ்பெக்டில் இருக்கிற ஏன் செட்டிநாடு அரண்மனைகள் உங்கள் பகுதியில் அவ்வளோ சிறப்புமிக்கதாக இருக்குது? அதற்கான காரணங்கள் என்ன சார்? நாட்டுக்கோட்டை நகரத்தார் அவங்க தான் வந்து இந்த செட்டிநாடு அந்த சம்மந்தமாக கட்டினது வந்து அவங்க தான். சிவகங்கை மாவட்டத்தில் வந்து அவங்க அதிகமாக இருந்தனால செட்டிநாடு அந்த பேலஸ் வந்து அங்கே இருக்குன்னு. அதற்கே உள்ள தனித்துவம் என்ன? தனித்துவம்னு பார்த்தோம்னா சார், திண்ணை வச்சு கட்டியிருப்பாங்க சார். அது போக அந்த பில்லர்ஸ்லாம் இருக்குல்ல சார், அது வந்து தேக்கு மரத்தில் பண்ணியிருக்காங்க. இந்த ஆத்தங்குடி டைல்ஸ் வந்து பேலஸில் யூஸ் பண்ணியிருக்காங்க சார். முன்னாள் மத்திய அமைச்சர் திரு ப. சிதம்பரம் அவர்கள், ஸோ அவருடைய அச்சீவ்மெண்ட்டாக, அவர் ஃபினான்ஸ் மினிஸ்டராக இருந்த அவருடைய அச்சீவ்மெண்ட்டாக நீங்கள் என்ன சொல்லுங்கள் சார்? சாரி சார், அதை பற்றி தெரியல சார், எனக்கு ரெஃபர் பண்ணிக்கிறேன் சார். ஓகே. காரைக்குடியில் சிக்ரி இருக்கு பார்த்தீங்களா, சிக்ரி அங்கே என்ன பண்ணுறாங்க சார்? அங்கே வந்து எஜுகேஷனும் இருக்குது சார், கோர்ஸும் அங்கே இருக்குது. அது போக நிறைய ரிசர்ச் வந்து அங்கே பண்ணுறாங்க. எலக்ட்ரோகெமிக்கல் ரிசர்ச் இன்ஸ்டியூட் சொல்கிறாங்க. ஸோ அதனுடைய அப்ளிகேஷன்ஸ் என்ன? எலக்ட்ரோகெமிக்கல் ரிசர்ச்சில் அவங்களுடைய அச்சீவ்மெண்ட்ஸ் என்ன? அது என்ன அப்ளிகேஷன்ஸ்? அது எதுக்காக பயன்படும் நம்மளுடைய கண்டுபிடிப்பு? ரிசர்ச் வந்து அங்கே அதிகமாக பண்ணுறாங்க சார். இப்போ ரீசெண்டாக கொரோனா டைமில் கூட இந்த சானிடைசர் அந்த இதெல்லாம் வந்து சிக்ரியில் வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க சார். இந்த மாதிரி கெமிக்கல்ஸ் ரிலேட்டடாக ரிசர்ச் அங்கே நடக்குது சார். ஹிஸ்ட்ரியில் காளையார் கோவில் என்பது ரொம்ப ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த கேந்திரமாக பார்க்கப்படுது. பெரிய அரசியல் மாற்றத்தையும் உண்டு பண்ணுச்சு அப்படின்னு ஒரு நகரமாக பார்க்கப்படுது. ஏன், எதனால் அப்படி சொல்லுங்கள் சார்? மருது பாண்டியர் வந்து சிவகங்கை கட்டின கோயில் தான் சார் காளையார் கோவில். அவங்கள வந்து தூக்கிலிட்டு அவங்களோட தலையை வந்து காளையார் கோயில் முன்னாடி வந்து புதைக்கணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க சார். அதனால அது வரலாற்று மிக்க சின்னமாக பார்க்கப்படுது சார். காளையார் கோயில் கோயிலை டினோட் பண்ணுற இந்த லொக்கேஷன் பெரிய அரசியல் மாற்றத்துக்கு காரணமானது அப்படின்ற ஒரு ஊராக பார்க்கப்படுது காளையார். சரி, ஓகே. ஸோ உங்கள் பகுதியில் கீழடி அகழ்வாராய்ச்சி போயிட்டு இருக்கு இல்லையா? கீழடி அது எந்த காலத்தை சேர்ந்தது? கிபி 6ஆவது நூற்றாண்டை சேர்ந்ததுன்னு வந்து கண்டுபிடிப்பில் தரும். பீரியட் வைஸ் நம்ம சொல்கிறோம். ஸோ பழைய கற்காலம், ஸோ பெருங்கற்காலம், அதுக்கப்புறம் சங்க காலம் இப்படிலாம் சொல்கிறோம். இதில் எந்த காலத்தை சேர்ந்தது? சங்க காலத்துக்கும் முற்பட்டதுன்னு சொல்கிறாங்க சார். அப்போ அது என்ன காலம்? கிபி 6ஆம் நூற்றாண்டு சார். கீழடி அகழ்வாராய்ச்சி மற்ற அகழ்வாராய்ச்சிகள் ரொம்ப ஹைலைட் பண்ணி பார்க்கப்படுது. நிறைய இடங்கள் அகழ்வாராய்ச்சி பண்ணுறாங்க. ஸோ துருக்கற்பட்டியில் பண்ணுறாங்க, நிறைய பகுதிகளில் பண்ணுறாங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும். ஆனாலும் கீழடி அகழ்வாராய்ச்சி அவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுது. மற்ற அகழ்வாராய்ச்சிகள் அது எந்த வகையில் மாறுபட்டு இருக்கு? ஏன் அதற்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறாங்க? மீடியாஸும் சரி, எல்லாருமே அதற்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்க காரணம்
சார் இப்போ நம்ம பார்த்தோம்னா கங்கை சமவெளியில தான் வந்து இரண்டாவது அர்பனைசேஷன் நடந்ததுக்கான சான்று இருக்குன்னு நம்ம கீழடி அகழ்வாராய்ச்சிக்கு முன்னாடி நம்ம வந்து நினச்சிட்டு இருந்தோம். இப்போ கீழடி அகழ்வாராய்ச்சிக்கு அப்புறமா இங்கே சங்க காலத்துக்கு முன்னாடியே வந்து வைகை நதிக்கரை வந்து ரெண்டாவது அர்பனைசேஷனுக்கான சான்று வந்து கீழடியில் கிடச்சிருக்கு. அதாவது ஒரு 13 மீட்டர் அளவில் ஒரு ஸ்ட்ரக்சரல் வால் மாதிரி கிடச்சிருக்கு. அது போக அவங்க அந்த பாட்ரியில் வந்து கருப்பு சிவப்பு அந்த பாட்ரியில் அந்த சிவப்பு கலரை கொண்டு வரதுக்கு ஹெமடைட் அந்த இது யூஸ் பண்ணியிருக்காங்க சார். கருப்புக்கு வந்து கார்பன். அப்போ இந்த மாதிரி அப்போவே டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்கிறதுக்கான சான்று இருக்கனால செகண்ட் அர்பனைசேஷன் வந்து கீழடியில் இருந்திருக்கு அப்படின்னு வந்து கண்டுபிடிப்பில் தெரிஞ்சிருக்கு சார். அது போக இண்டஸ் சிவிலைசேஷனில் இருக்க அந்த சயின்ஸ் வந்து கீழடியில் கிடச்ச அந்த பாட்ரியில் வந்து நம்மளுக்கு தெரிய வந்திருக்கு சார். சிவகங்கையை பொறுத்த வரைக்கும் இந்த கிராஃபைட் இண்டஸ்ட்ரி இருக்கு. ஏன் சிவகங்கையில் மட்டும் கிராஃபைட் கிடைக்கும் சார்? அங்கே அந்த கிராஃபைட் வந்து சிவகங்கையில் அதிகமாக இருக்கிறது காரணம் இந்த ஜாகிரபிக்கல் ரீசனாக இருக்கும்னு நினைக்கிறேன் சார். கடைசியா உங்கள் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கனிமோட கொள்ளை குறிப்பாக பார்த்துட்டிங்கன்னா கிரானைட் வெட்டி எடுத்தல் அப்படின்றது ஒரு பெரிய பிரச்சனையாக பார்க்கப்படுது. அது முறைப்படுத்தப்படாமல் இருக்கும். ஸோ அரசை பொறுத்த வரைக்கும் நிறைய நிறுவனங்கள் டேமின் போன்ற நிறுவனங்கள் இருந்து அந்த கிரானைட் மூலமான வருவாய் அரசு கிடைக்குது அப்படின்னாலுமே இந்த கிரானைட் குவாரி தொழிற்சாலையை முறைப்படுத்துறதுக்கு என்ன பண்ணலாம்? முறைகேடாக உங்க பகுதியில் கிரானைட் வெட்டி எடுத்துல ஒரு டெபுட்டி கலெக்டராக ஒரு ஆர்டிஓவாக நீங்க எப்படி கட்டுப்படுத்துறீங்க சார்? கிரானைட் இதை வந்து கட்டுப்படுத்துறதுக்கு ரூல்ஸ் கொண்டு வரலாம் சார். இது மாதிரி கிரானைட் கடத்தி இப்போ எம்சான் அந்த இதெல்லாம் வந்து பண்ணுறாங்க சார். அந்த கிரானைட் கடத்தலை குறைக்கிறதுக்கு வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து போட்டு அந்த லாரியில் போய் கடத்துறதுக்கு போகிறப்ப அந்த அதாவது டிரான்ஸ்போர்ட் ரிலேட்டடாக ஆய்வு பண்ணுற மாதிரி கொண்டு வரலாம் சார் ரெகுலேஷன். செப்டம்பர் 15 சார். திரு விஸ்வேஸ்வரையா அவருடைய பிறந்தநாளை வந்து ஒரு டேமுக்கு கேட்ச்மெண்ட் ஏரியா அப்படின்னு சொல்லி நிறைய கேட்ச்மெண்ட் ஏரியா இவ்வளோ பெரிய ஏரியான்னு எப்படி கால்குலேட் பண்ணலாம் சார்? சர்வே எடுத்து கண்டுபிடிப்பாங்க சார். சர்வே எடுத்து எவ்வளோ ஏரியா அப்படின்னு கால்குலேட் பண்ணலாம் சார். சர்வே மட்டும் தான் பண்ண முடியுமா? வேற எதுவும் மெத்தட் இருக்கா? சர்வேன்னு தான் நினைக்கிறேன் சார். ஓகே, வாட்டர் போர்ன் மெக்கானிசம் அப்படின்னு ஓகே, டைப்ஸ் ஆஃப் பிரிக் பாண்ட். இங்கிலீஷ் பாண்ட், ஃப்ளெமிஷ் பாண்ட் சார். இந்த ரெண்டு தான் சார் ஞாபகம் வருது. டைப்ஸ் ஆஃப் ஃபவுண்டேஷன், ஷாலோ ஃபவுண்டேஷன், டீப் ஃபவுண்டேஷன் சொல்லுவாங்க சார். இதில் ஷாலோவில் வந்து ஸ்ட்ரிப் ஃபவுண்டேஷன், அப்புறம் டீப்பில் வந்து பைல் ஃபவுண்டேஷன் இருக்குது, மேட் ஃபவுண்டேஷன், ராஃப்ட் ஃபவுண்டேஷன். எப்படி கட்டியிருக்காங்க சார்? வெர்டிக்கல் மெக்கானிசமில் கட்டியிருக்காங்க சார். அந்த மெக்கானிசம் எனக்கு டீட்டெயில்டாக இப்போ தெரியல சார். ரெஃபர் பண்ணிக்கிறேன் சார். வந்து 18 ஃப்ளோர்ஸ் ஆஃப் எலெக்ஷன் வந்து இதில் வந்து ஒரு எம்பியுடைய தமிழ்நாட்டு எம்பியுடைய மேக்ஸிமம் எக்ஸ்பெண்டிச்சர் எவ்வளோ பண்ணணும்? தமிழ்நாடு எம்பி வந்து அவங்க எம்பி எக்ஸ்பெண்டிச்சர் அந்த கேண்டிடேட்ஸ் வேட்பாளர்கள் அதிகபட்சம் எவ்வளோ செலவு செய்வாங்க? சாரி சார், ரீகால் பண்ண முடியல சார். இப்போ வந்து நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா பறக்கும் கடையில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ ரூபா தான் கேஷ் வச்சுக்கணும், அதுக்கு மேலே தான் கணக்காட்டு ஒரு அமௌண்ட் எவ்வளோ வரைக்கும் நம்ம கையில் கொண்டு போகிறோம்? 50,000 சொல்லியிருக்காங்க சார். ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் சுகுமார் சென் சார். இப்போ எலெக்ஷன் சீஃப் எலெக்ஷன் திரு ராஜீவ்குமார் சார். புதுசாக 2 எலெக்ஷன் பார்க்கணும். திரு சுக்பீர் சிங் சந்து, திரு கியானேஷ் குமார் சார். இப்போ வந்து சிவகங்கை மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா அமர்நாத் ராமகிருஷ்ணன் சார். கீழடி அகழ்வாராய்ச்சியில் அமர்நாத் ராமகிருஷ்ணன் வந்து தொடர்பு இருக்குது சார். அவருக்கு முதல் 2 கட்ட அகழ்வாராய்ச்சிக்கு அவர் தான் சார் தலைமை இருந்திருக்காரு. இப்போ இந்த வருஷம் 2024 பார்த்தீங்கன்னா இந்தியாவில் எலெக்ஷன் இருக்கிற மாதிரி ஒரு நிறைய கண்ட்ரியில் எலெக்ஷன் ஏதாவது ஒரு ஃபெமிலியரான 2 கண்ட்ரி ரீசெண்டாக ரஷ்யாவில் நடந்துச்சு சார். ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் அதில் தான் அது எதிர்க்கிறதுக்கு காரணம் சார். ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் வர்றப்ப இப்போ கான்ஸ்டியூஷனில் வந்து லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியாக இருக்கட்டும், பார்லிமெண்ட்டாக இருக்கட்டும் 5 வருஷம் வந்து ஹவுஸ் வந்து இருக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்குது. இப்போ ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் கொண்டு வந்தாங்கன்னா இது ராம்நாத் கோவிந்த் அவர்களோட ரெக்கமெண்டேஷனில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம்
எந்த ஸ்டேட் அசம்பிளி வந்து எலெக்ஷன் நடந்தாலும் அந்த திருப்பி இந்த ஜென்ரல் எலெக்ஷன் நடக்கிறப்ப அதோட பீரியடும் வந்து முடிஞ்சிடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த 5 வருஷம் காலம் வந்து முன்னாடியே முடிகிறது அந்த இதுக்காக அப்போஸ் பண்ணுறாங்க சார். ஓகே, நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா நீங்கள் சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கீங்க, நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா போர்டு வச்சுருக்கோம் 1 BHK 2 BHK. BHKன்னா என்ன சார்? 1 பெட்ரூம் 1 ஹவுஸ் 1 ஹால் 1 கிச்சன் சார். இஸ்ரோ இருக்குல்ல, அது இன்னும் ஃபுல் ஃபார்ம் இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் சார். தலைவராக இருந்தவர் யார்? போய் நம்ம தமிழ்நாட்டில் உள்ளவர் திரு சிவன் அவர்கள். சிவன் சார். நீங்கள் டிஎஸ்பியாக இது செலக்ட் ஆகிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து எல்லா ஸ்கூல் பக்கத்துலேயும் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய வந்து போதைப்பொருள் நிறைய நடந்து இது பண்ணிகிட்டு இருக்கு. ஸ்கூல் ஸ்டூடெண்ட் நிறைய அடிக்ட் ஆகிட்டாங்க. அஸ் ஏ டிஎஸ்பியாக நீங்கள் எப்படி அதை வந்து அவங்கள ரிவோக் பண்ணி கொண்டு வந்து வர்றதுக்கு உங்களுக்கு ஏதாச்சும் ஐடியா இருக்கா சார்? இப்போ ஃபஸ்ட்டு வந்து அதுக்கான சோர்ஸ் எதுன்னு பார்க்கணும் சார். அவங்களுக்கு யார் வந்து அந்த போதைப் பொருளை வந்து சப்ளை பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்து அதை வந்து கட்டுப்படுத்துறதுக்கு முயற்சி எடுப்பேன் சார். அதுக்கப்புறம் ஸ்கூல் சில்ட்ரன்ஸ்க்கு வந்து அவேர்னஸ் கொடுக்குற மாதிரி ப்ரோக்ராம்ஸ்லாம் கண்டக்ட் பண்ணால் அந்த ட்ரக் அப்யூஸ்னால என்ன வந்து எஃபெக்ட்ஸ் வருதுன்னு அவங்களுக்கு தெரிஞ்சால் அதில் வந்து ஈடுபடாமல் இருப்பாங்க சார். இது மாதிரி அடிக்ட் ஆகிருக்கவங்களை வந்து ரீஹாபிலிட்டேஷன் சென்டர், டிஅடிக்ஷன் சென்டர் அது மூலிமா வந்து அவங்கள வந்து இதிலேருந்து வெளியே கொண்டு வரலாம் சார். நம்மளுடைய தேசிய மரம் எது? ஆலமரம் சார். அந்த ஆலமரத்தை அப்படி வச்சுருக்காங்க. ஆலமரத்தை ஏன் சூஸ் பண்ணணும்? இந்தியா வந்து யூனிட்டி இன் டைவர்சிட்டின்னு சொல்கிறோம். இந்த ஆலமரம் வந்து பறந்து விரிஞ்சு இருக்கிறது நம்மளோட அந்த இதை வந்து காட்டுது சார். மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட் சார் மேம், எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்ணதுலேருந்து மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட் வந்து என்ஃபோர்ஸ் பண்ணுவாங்க மேம். மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட் வந்து என்ஃபோர்ஸ் பண்ணதுக்கப்புறம் ப்ரெசன்ட் கவர்மெண்ட் வந்து எந்த ஸ்கீம்ஸுமே வந்து புதுசாக அனௌன்ஸ் பண்ணக்கூடாது, மீட்டிங் வந்து எங்கேயுமே வந்து கண்டக்ட் பண்ணக்கூடாது. அது மாதிரி அவங்களோட அந்த ஸ்கீம்ஸ் அந்த இதெல்லாம் ப்ரமோட் பண்ணுறதுக்கான அட்வர்டைஸ்மெண்ட் எந்த எதுவுமே பண்ணக்கூடாது. இந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு மேம். ரெட் சி இப்போது இஸ்ரேலுக்கும் காசா ஸ்ட்ரிப் அந்த வார்னால ரெட் சி வழியாக போகிற அந்த ஸ்ட்ரிப்ஸை வந்து ஹவுத்தி ரிபல்ஸ் வந்து போக விடாமல் தடுக்கிறாங்க. அதனால ட்ரேட் வந்து அஃபெக்ட் ஆகுது மேம். தமிழ்நாட்டில் வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்லேருந்து காலேஜ் சேர்றதுக்காக புதுமை பெண்ணு ஒரு திட்டம் வந்து அறிவிச்சிருக்காங்க மேம். 6th-லேருந்து 12th வரையும் படித்த அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்காக. அது போக இப்போ விடியல் பயணம் திட்டம் விமெனுக்கு வந்து ஃப்ரீ பஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதனால நிறைய பேர் வந்து வேலைக்கு போகிறதுக்கான வாய்ப்பு கிடச்சிருக்கு. கலைஞர் மகளிர் உரிமை தொகைன்னு கொண்டு வந்திருக்காங்க. அது மூலயமா வீட்டில் இருக்க பெண்களுக்கு வந்து மாதம் 1000 ரூபாய் வந்து கொடுக்குறாங்க. அப்புறம் உமன் ஹெல்ப்லைன் வந்து 181 அப்படின்ற நம்பர் வந்து கொடுத்துருக்காங்க. இது மூலிமா வேலைக்கு போகிற பெண்கள் வந்து ஏதாவது அவங்களுக்கு ஆபத்துனா அந்த நம்பரை வந்து அவங்க தொடர்பு கொள்ளலாம். அப்புறம் வந்து வேலைக்கு போகிற பெண்களுக்காக குறிப்பிட்ட மாவட்டங்களில் தோழி ஹாஸ்டல்ஸ்ன்னு கொண்டு வந்திருக்காங்க மேம். இதன் மூலயமா அவங்க வேலைக்கு போகிறத வந்து ஊக்குவிக்கிறது மாதிரி இருக்கு மேம். அரணீனும் இன்பமும் ஈனும் திறனறிந்து தீதின்றி வந்த பொருள். எஸ் சார். ஒரு தமிழ்நாடு அரசுடைய ஒரு உயரதிகாரியாக பணியாற்றுவதற்கு உங்கள்கிட்ட என்ன குவாலிட்டிஸ் உங்களுக்கே அந்த வேலை? லீடர்ஷிப் இருக்குது சார். அது போக சபார்டினேட்ஸ் கிட்ட வந்து கார்டியலாக இருந்து வேலை வாங்குறதுக்கான தகுதி இருக்குது. சொன்னா இப்போ யாரும் கேட்க மாட்டாங்க. அரசுத்துறை நீங்கள் கார்டியலாக பேசி வேலை வாங்கிடுவீங்களா? சார் அதிகாரமாக பண்ணுறதை விட கார்டியலாக பேசுகிறப்ப வேலை நடக்கும்ல சார். ஒரு வேலை நடக்காது அப்படின்றது என்னோட கருத்து. சரி, வேற டிசிஷன் மேக்கிங் சார். உதாரணம் ஏதாவது சொல்ல முடியுமா? என்னால் சடனாக ஒரு தீர்க்கமான முடிவுகள் எடுக்க முடியும் அப்படின்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் ஏதாவது சொல்லுங்க. உங்கள் லைஃப்பில் நடந்த ஒரு சம்பவத்தை சொல்லுங்க சார். நான் டிஎன்பிஎஸ்சிக்கு வந்ததையே நான் வந்து தீர்க்கமான முடிவாக தான் சார் நினைக்கிறேன். என்ன சூழலில் அந்த முடிவு எடுத்தீங்க? அதை எப்படி நாங்கள் தீர்க்கமாக நாங்கள் எப்படி கன்சிடர் பண்ண முடியும்? குடும்ப சூழ்நிலை என்னவாக இருந்தாலும் எவ்வளோ லேட் ஆனாலும் நம்ம வந்து குரூப் 1 சர்வீஸ்குள்ளே போகணுன்னு நான் டிசைட் பண்ணி வந்தது தான் சார் இந்த லைன். அதனால நான் அதை வந்து தீர்க்கமான முடிவாக நினைக்கிறேன் சார். 2019 ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். தேர்வுகளை வெற்றி பெறலையா? குரூப் 2ல ரீச்டு வந்திருக்கு சார்.
ஓகே, குரூப் 2 பணியும் கிடைக்குது, குரூப் 2லேயே ஒரு சிறந்த பணி கிடைக்குது, சப்போஸ் ஒரு முனிசிபல் கமிஷனர் போஸ்ட் கிடைக்குது, நீங்கள் வந்து உங்களுக்கு ஒரு டெப்யூட்டி ரெஜிஸ்ட்ரார் கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ் கிடைக்குது, எந்த பதவி நீங்கள் தேர்வு பண்ணுவீங்க? டெப்யூட்டி ரெஜிஸ்டர் ஆஃப் கோஆபரேட்டிவ் சொசைட்டி சார். ஒரு முனிசிபல் கமிஷனராக நீங்கள் சிவகங்கை நகராட்சியே கட்டுப்படுத்தலாமே, அனைத்து மக்களுக்கும் நல்ல திட்டங்கள் கொண்டு போகலாம். ஆனால் கூட்டுறவுத்துறைன்றப்போ ஒரு ஸ்பெசிஃபிக் டிபார்ட்மெண்ட்டோட நீங்கள் ஒடுங்கி போகிறீங்க. அப்படியே இதற்கு முன்னுரிமை கொடுக்குறீங்க, என்ன காரணம்? உழவர்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணலாம் சார். இந்த மாதிரி நிறைய ஸ்கீம்ஸ் இருக்கு. மொத்த மக்களுக்குமே ஹெல்ப் பண்ணலாம். உழவர்களையும் சேர்த்ததாக ஒரு முனிசிபல் கமிஷனராக புறநகர் பகுதியில் இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு நீங்கள் நல்லது செய்ய முடியும். அப்புறம் நீங்கள் கோஆபரேட்டிவ் ட்ரை பண்ணுறீங்க, டிஆர் கோஆபரேட்டிவ் தான் அப்படின்ட்டு முன்னுரிமை கொடுக்கறதுக்கு வேறு ஏதாவது காரணம் இருக்கா? நான் அந்த நன்மை செய்யறா சொல்றீங்க. இந்த கூட்டுறவுத்துறை மூலமாக விவசாயிகளுக்கு என்னென்ன நலத்திட்டங்கள் நம்மளால செய்ய முடியும்? ஒரு டிஆர் கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸாக என்னென்ன பணிகளை நம்மளால செய்ய முடியும்? உழவர்களுக்கு, விவசாயிகளுக்கு என்ன செய்ய முடியும்? கோஆபரேட்டிவ்ல லோன்லாம் கொடுக்குறாங்க சார் ஃபார்மர்ஸ்க்கு. அந்த மாதிரி ஹெல்ப் பண்ண முடியும் சார். வேற டிஎஸ்எஸ் ஒரு பிரைமரி அக்ரிகல்ச்சரல் கிரெடிட் சொசைட்டியோட செக்ரட்டரி கூட கொடுத்துருவாரு. டிஆராக என்ன பண்ணுவீங்க? ஓகே, ஆல் தி பெஸ்ட். விஷிங் சென்டர் நீங்கள் வந்து ரிஸ்க் பண்ணி என்னதான் ஃபேஸ் பண்ணீங்க? சென்ட்ரலாக ஃபேஸ் பண்ணி கர்நாடகா பண்ணீங்க, அனைவருக்கும் அது அனைவருக்கும் நடக்கும் தெரியுங்களா? செல்ஃப் இன்ட்ரோ வந்து ரொம்ப சூப்பராக பண்ணிட்டீங்க. அது கொஞ்சம் ஸ்ட்ராட்டஜி உண்டு. நான் எந்த ஊரில் வர்றேன், என்ன முடிச்சிருக்கேன். சிவகங்கை மாவட்டம் பேசியா? சிவகங்கை மாவட்டம் காலாறுகள் வட்டம் இந்த கிராமத்துலேருந்து வரேன். சரியா? காலை எஜுகேஷன் இருக்கும்போது இந்த காலத்தில் இந்த யூனிவர்சிட்டின்னு படித்தேன். பேரண்ட்ஸுக்கு ஆக்குபேஷன் சிப்ளிங் அவங்க என்ன பண்ணுறாங்க, அப்புறம் நம்ம வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க பேசுறது, ஹாபி என்ன, இது ஒரு எழுத்தையும் ப்ரூவ் பண்ணிக்கணும். அப்பா என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? விவசாயம் பண்ணிட்டு இருந்தாங்க. தற்போது எங்க உடன் இல்லை, தற்போது இல்லை. அப்புறம் ஐ கான்டாக்ட் வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு வாட்ஸ்அப் நேம் நீங்கள் என்ன மட்டும் பார்த்து லென்த்தி கொஸ்டின் இருக்கும்போது எல்லாரையும் பார்க்கணும். நீங்கள் ஒரு ஆள் மட்டும் தான் பார்த்து சொல்லிட்டே இருக்கீங்க. இந்த கொஸ்டின் அடுத்தது கண்டென்ட் நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணிங்க. கரண்ட் பேசி இம்ப்ரூவ் பண்ணுங்க. வாட்ஸ்அப் நம்ம குரூப்பில் பார்த்தீங்கன்னா நிறைய ஒரு சேனல் போடுவாங்க. இந்த தமிழ்நாட்டுக்கு தேர்தல் அறிக்கைன்னு நடத்திருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இஷ்யூ பேஸ்ட் ஃபுல்லாக ஆளுநர் தேவையா இல்லையா, ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் தேவையா இல்லையா, ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் தேவையா, அபாலிஷன் ஆஃப் ஃபெடரேஷன் அதான் உங்கள் வாயிலில் வரணும். நீங்கள் அதை விட்டு மக்கள் இருக்கு அந்த டெக்னிக்கலாக பேசுகிற மாதிரி இருக்கும். இப்போ அந்த அனுப்புன மெட்டீரியல் வந்து எடுத்துக்கிறாங்க. காங்கிரஸ் ஃபுல்லாக அனுப்பிட்டாங்க, இதுவும் அனுப்பிப்பாங்க. எலெக்ஷன் பாண்டு அனுப்பிப்பாங்க. இப்போ துண்டோடு எடுக்க அதை எடுத்து நல்லா ஒரு 10 நேரம் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேட்மெண்ட்டுடைய இது எல்லாம் நமக்கு தெரியும். எதை சொல்லணுங்கிறத பார்க்கணும். எல்பிபி மேக்ஸிமம் எக்ஸ்பெக்ட் 95 lakhs கொடுத்துருக்காங்க. மற்றபடி மாநிலத்துக்கு 50% நம்ம கேட்கல. வரமே சாப்பிடமான தவங்களுக்கு ஒரு கோயிலில் பாப்புலேஷன் கண்ட்ரோலை பற்றி சொல்றாங்க. இப்போ பாப்புலேஷன் கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இது குடும்ப கட்டுப்படுத்திட்டுலாம் பண்ணாங்க. தமிழ்நாடு கட்டுப்படுத்திட்டு, தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா அப்படி கட்டுப்படுத்திருக்காங்க. ஆனால் அதுவே நமக்கு ஒரு சாபமாக மாறுது. ஃபண்டு வர மாட்டேங்குது. ₹1 நம்ம வரி கட்டினா 28% ரிட்டர்ன் தராங்க. ஏன்னா பாப்புலேஷன் கம்மியாக தான் இருக்காங்க. அடுத்தவங்க பார்த்தீங்கன்னா அடுத்தவங்க டீலிமிஷன் கமிட்டி போட்டு எம்பிபி எண்ணிக்கை கூட்டும்போது நம்ம கூட்ட முடியாது. தேர்தல் அறிக்கையில் அவங்க சொல்லியிருக்காங்க, நாங்கள் ஆட்சிக்கு வந்து இதே எம்பி தான் தொடர்ந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இன்ட்ரோ ரொம்ப சிம்பிளாக இருந்துச்சுப்பா. ஒரு விஷயம் சொன்னால் ஒரு டாப் பாயிண்ட்ஸ் ஒரு 3-4 பாயிண்ட்ஸ் தான் சொல்லணும். டென்சிட்டி கம்மியாக இருக்குன்னா இயல்பாகவே மண் வந்து கொஞ்சம் வளமற்ற மண்ணாக இருக்குது. அதுமாதிரி பார்த்தீங்கன்னா ஸோ நீராதாரங்கள் இதெல்லாம் கொஞ்சம் குறைவாக இருக்குது. இப்படி ஒரு 4 பாயிண்ட் சொல்லணும். அதனால தான் மக்கள் தொகை அடர்த்தி குறைவாக இருக்குது. தொழில் வாய்ப்புகள் மிக குறைவாக இருக்குது. அதனால் தொழிற்சாலைகளில் மக்கள் வேளாண்மை மட்டும்தான் டிபெண்ட் பண்ண வேண்டியிருக்கு. வேளாண்மை வளமற்றதாக இருக்கிறதால மக்கள் அடர்த்தி குறைவாக இருக்குது. இது ஒரு 4 பாயிண்ட் சொல்லணும். அதில் டாப் பாயிண்ட் சொல்லணும். பேசிக்கான விஷயங்களை சொல்ல மாட்டேன்றீங்களே. நீங்கள் உங்கள் மாவட்டம்னா சில ஐடென்டிட்டிஸ் சொல்லணும். அதெல்லாம் கேட்பாங்க. காரைக்குடி இருக்குது, அழகப்பா இருக்குது, அழகப்பா செட்டியார் இருக்காரு. அதுமாதிரி பார்த்தீங்கன்னா செட்டிநாடு அரண்மனைகள் இருக்குது. உங்கள் மாவட்டனால வெளியிருந்து பார்க்குறவங்களுக்கு என்ன தோணுமோ அந்த வியூவில் கேட்பாங்க. உங்கள் மாவட்டத்தில் உள்ள இஷ்யூஸ்னா ஜென்ரலாக என்ன கேட்பாங்க? கிரானைட் குவாரிஸ் மேலூர்லேருந்து கிழக்க உங்கள் மாவட்டம் ஆரம்பிக்கிறது ஃபுல்லாக முழுக்க தான் கிரானைட் குவாரிஸ் தான். அப்போ கிரானைட் குவாரிஸ் கிரானைட் என்னென்ன டைப் இருக்குது? நீங்கள் ஆர்கிடெக்சர், நீங்கள் பி சிவில் வேறு, அப்போ டைப்ஸ் ஆஃப் இது என்ன இருக்குது, அது கடத்தை தடுக்கிறதுக்கு என்ன பண்ணலாம், அது முறைப்படுத்துறதுக்கு என்ன பண்ணலாம், இதெல்லாம் பார்க்கணும். அது மாதிரி செட்டிநாடு அரண்மனை கேட்குறோம், நீங்கள் பி சிவில் வேறு, அப்போ அதற்கான ஆர்கிடெக்சர் என்ன இருக்குது, அதற்கான தனித்தன்மை என்ன,
பொதுவாக நார்மலாக காமனாக உள்ளவங்களுக்கு தெரியும். சுண்ணாம்பு கலவையால் தான் கட்டப்பட்டிருக்கு. அப்புறம் ஆத்தங்குடி டைல்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, நிறைய ஜன்னல் இருக்கும், திண்ணை உள்ளிட்ட அமைப்புகள் இருக்கும். மேலே தலை ஓடுகள், இந்த வேய்ந்த ஓடுகள், நாட்டு ஓடுகள் வேயப்பட்டதாக இருக்கும். பகலையே குளிர்ச்சி தரக்கூடிய அந்த ஆர்கிடெக்சர் கொண்டதாக இருக்கு. அதுக்குன்னு இருக்கு இல்லையா, நிறைய மர வகைகள் பயன்படுத்தும், குறிப்பாக பர்மா தேக்க பயன்படுத்தியிருப்பாங்க. இதெல்லாம் வந்து நாங்களே அப்போ ஒரு சிவில் இன்ஜினியராக இன்னும் கொஞ்சம் நல்லா சொல்லணும். இதெல்லாம் எது எப்படி சார் அப்படி சொல்லுவாங்கன்னா, இருக்கிறவங்க எல்லாருமே கொஞ்சம் வயசானவங்களா இருப்பாங்க, எல்லாரும் அவங்க வீடு கட்டியிருப்பாங்க. வீடு கட்டினதுல அவங்களே ஒரு தனியாக ரிசர்ச் பண்ணியிருப்பாங்க. அதுதான் இங்கே வாங்கியிருப்பாங்க, அங்கே வாங்கியிருப்பாங்க. அதனால அவங்க நிறைய விஷயத்தை கேதர் பண்ணிக்கணும். அதெல்லாம் உங்களுக்கு தெரியுதான்றதை செக் பண்ணுவோம். இன்னொன்று, வெளியே இருந்து சிவகங்கை மாவட்டத்தை அவங்க நேட்டிவ் எப்படி பார்ப்போம், சில ஐடென்டிட்டி இருக்கும், அந்த விட தான் பார்ப்போம். அப்புறம் அங்கே உள்ள இஷ்யூஸ் என்ன அந்த வகையில் பார்ப்போம். அப்படின்றப்போ நாங்கள் இன்னும் எதிர்பார்ப்போம். சரி, அதனால உங்கள் மாவட்டத்துடைய பெருமைகள்னு கேட்டோன்னே ஹிஸ்டாரிக்கலாக போயிட்டீங்க. எங்கள் மாவட்டம் சிறந்த தமிழ்நாட்டுடைய தென்பகுதியில் வந்து சிறந்த மாவட்டம் சார். எங்கள் மாவட்டம் இந்த ஆண்டு உதயமாயிற்று. எங்கள் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் சில புகழ்மிக்க இதெல்லாம் இருக்கு. ஸோ எங்கள் மாவட்டம் வந்து நாட்டுக்கோட்டை, அந்த செட்டியாருடைய அரண்மனை வந்து புகழ்பெற்றதாக இருக்கு. சரியா, காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகம் புகழ்மிக்க பல்கலைக்கழகம் எங்கள் மாவட்டம் ஏற்பட்டிருக்கு. முன்னாள் மத்திய நிதியமைச்சர் பரசுராமன் அவர்கள் எங்கள் மாவட்டத்தை சேர்ந்தவங்க. இது பெருமையான விஷயங்கள் ஒரு 6 விஷயங்களை சொல்லணும். அதுக்கு கேட்கறது நீங்க சொல்லணும். சரியா, அந்த மாதிரி போகணும். சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.